Welcome back to our channel My Bio. So இந்த வீடியோல நம்ம கிளாஸ் 4 NCERT ஹிந்தி ஸோ அதுல லெசன் 9 ஸ்வதந்திரதா கி ஓர் ஸோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் படிப்பாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது வீடியோ கூட நோட்டிபிகேஷன்ல வரும். ஸோ come let's go into the video. So இதுல வந்து ஒரு ஸ்டூடெண்ட் படிப்பாங்க. இப்ப let's read first. வாங்க எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம். धनी को पता था कि आश्रम में कोई बड़ी योजना बन रही है, पर उससे कोई कुछ न बताता। वे सब समझते हैं कि मैं 9 साल का हूँ, इसलिए मैं बुद्धू हूँ, पर मैं बुद्धू नहीं हूँ। धनी मन ही मन बड़बड़ाया. ஸோ வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேராவோட மீனிங் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் டைட்டிலோட மீனிங் பார்த்துலாம். டைட்டில் வந்து சுதந்திரதா கி ஓர் அப்படின்னா என்ன அர்த்தம்? டுவர்ட்ஸ் ஃப்ரீடம், சுதந்திரத்தை நோக்கி, அதாவது ஃப்ரீடமை நோக்கி போறதுதான் வந்து சுதந்திரதா கி ஓர் அப்படின்றது. ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கதையில தனின்னு ஒரு பையன் வருவான். ஸோ இந்த பிக்சர்ல ஒரு பையன் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இந்த பையன் தான். ஸோ தனி வந்து என்ன நினைச்சுக்கிறான், அவன் வந்து ஒரு ஆசிரமத்துல இருக்கான். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ தனி கோ பத்தா தா கி ஆசிரம், तो आश्रम में कोई बड़ी योजना, ஒரு ஆசிரமத்துல இருக்கா, ஆசிரமத்துல என்ன பண்றாங்க, ஏதோ ஒரு படி யோஜனா, ஏதோ பெரிய பிளான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா அந்த பிளான பத்தி யாருமே அந்த பையன் தனி கிட்ட சொல்லல. சோ கோயி குஷ்ன பத்தாயா அப்படின்னா யாரு, நோ ஒன் டோல்ட் தனி அபவுட் த படி யோஜனா, அந்த பிளான பத்தி யாருமே சொல்லல. वे सब समझते हैं कि मैं 9 साल का हूँ, அதாவது நான் வந்து 9 வயசு பையன் தானே, 9 सालனா 9 years, इसलिए அதனால மே புத்து ஹூ, அதாவது நான் ஒரு ஃபூல் அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கிறாங்க. பர் மே புத்து நஹி ஹூ, நான் ஒரு முட்டாள், ஃபூல் கிடையாது. தனி மன் ஹி மன் பட்படாயா, பட்படாயான்னா என்னது, மட்டர், அவன் மனசுக்குள்ளே முன்முணுக்கிட்டான். நெக்ஸ்ட் பேரா நம்ம ரீட் பண்ணலாம். धनी और उसके माता पिता बड़ी खास जगह में रहते थे. अहमदाबाद के पास महात्मा गांधी की साबरमती आश्रम में जगह पर पूरे भारत से लोग रहने आते थे. तो இந்த டூ லைன்ஸோட மீனிங் பார்க்கலாம். ஸோ தனி और उसके மாதா பிதா, தனி இந்த குட்டி பையன் இருக்கா இல்லையா, இவனும் இவங்க அம்மா அப்பா, அவங்க ரெண்டு பேரும் இந்த ஆசிரமத்துல இருக்காங்க. படி காஸ் ஜஹார் அப்படின்னு சொல்றாங்க இந்த பிளேஸ. எந்த பிளேஸ, இந்த ஆசிரம் நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் பேரால. ஸோ இது என்ன ஆசிரம்னு பாத்தீங்க அப்படின்னா, அகமதாபாத் கே பாஸ் மகாத்மா காந்தி கே சபர்மதி ஆசிரம் இது. ஸோ இதுதான் வந்து என்ன சொல்றாங்க, இது ஒரு ஸ்பெஷல் பிளேஸ். காஸ் ஜஹாக் அப்படின்னா என்னது, ஒரு ஸ்பெஷல் பிளேஸ்ல தனியும் அவங்க அம்மா அப்பா மாதா பிதாவும் இருக்காங்க. तो அடுத்து பாத்தீங்க, அடுத்த லைனை பாருங்க. ஜஹா பூரே பாரத் से लोग रखने आते थे. पूरे भारत அப்படின்னா ஹோல் இந்தியா, பூரேனா எல்லா, இந்திய மக்கள் எல்லாரும், லோக்னா பீப்புள், இந்திய மக்கள் எல்லாரும் ஆத்தேத்தே அப்படின்னா இங்க இந்த ஆசிரமத்துக்கு, மகாத்மா காந்தி ஆசிரம்னா ஸ்பெஷல் இல்லையா, சோ அங்க வந்து வந்தாங்க. நெக்ஸ்ட் லைன் பாருங்க, ரீட் பண்ணலாம். गांधी जी की तरफ वे सब भी भारत की स्वतंत्रता के लिए लड़ रहे थे. जब वे आश्रम में ठहरते तो सड़कों पर खादी का सूद खाते, भजन गाते और गांधी जी की बातें सुनते. तो இந்த லைன்ஸ்க்குரிய மீனிங் பார்க்கலாம். गांधी जी की तरफ वे सब भी भारत की स्वतंत्रता के लिए लड़ रखे थे அப்படின்னா என்ன அர்த்தம், காந்திஜி மாதிரியே இந்த ஆசிரமத்துல தங்கி இருக்கவங்களும் சுதந்திரத்துக்காக என்ன பண்ணாங்க, லட் ரஹேனா ஃபைட் பண்ணாங்க. காந்திஜி எப்படி ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ணாரோ அந்த பீப்புளும் ஃபைட் பண்ணாங்க. ஜப் வே ஆசிரம் மே டஹர்த்தே, அதாவது அவங்க ஆசிரமத்துல தங்கி இருந்த சமயத்துல, டஹர்த்தேனா தங்கி இருந்தப்ப, ஸ்டே பண்ணிருந்தப்ப என்னென்ன வேலை எல்லாம் பார்த்தாங்க பாருங்க. சர்க்கோ பர் காதி கா
சூத் காத்தே அப்படின்னா என்ன அர்த்தம்? சர்க்கோ அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா ஸ்பின் வீல். ஸோ ஸ்பின் வீல்லாம் இங்க பாருங்க காந்திஜி இங்க வச்சிருப்பாங்கல்ல, இந்த இதுதான் வந்து ஸ்பின் வீல். ஸோ இதுதான் வந்து அவங்க இங்க ஹிந்தில என்ன சொல்றாங்க? சர்க்கோ அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஸ்பின் வீலுக்கு பேர் தான் என்னது? சர்க்கோ. ஸோ இந்த சர்க்கோல காதி நூலை வந்து அவங்க வந்து ஸ்பின் பண்ணி எடுத்தாங்க, த்ரெட். சூத்து காத்தே. ஸோ காந்திஜி ஸ்பின் பண்ணுவாங்கல்ல, நிறைய பிக்சர்ஸ்ல பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி அவங்களும் வந்து சர்க்கோ பர் காதி கா சூத் காத்தே பஜன் காத்தே, அதாவது பஜனை பாடினாங்க. और காந்தி ஜி கி பாத்தே சுன்தே அப்படின்னா பாத்தே காந்திஜி பேசுறத இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. नेक्स्ट लाइन रीड பண்ணலாம். साबरमती में सबको कोई ना कोई काम करना होता, खाना पकाना, बर्तन देना, कपड़े धोना, कई से कुएं से पानी लाना, गाय और बकरी का दूध दुहाना और सब्जी उगाना। धनी का काम था बिन्नी की देखभाल करना। ஸோ இந்த லைன்ஸோட மீனிங் நம்ம பார்க்கலாம். சபர்மதி மே சப்கோ கோயி, அதாவது எவ்ரி ஒன், இந்த சபர்மதி ஆசிரமத்துல இருக்கவங்க எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை செய்யணும். ஸோ என்னென்ன வேலை செஞ்சாங்க அங்க பாத்தீங்கன்னா, கர்ணா ஹோத்தா என்னென்ன? கானா பக்கானா குக் பண்ணாங்க. பர்த்தன் தோனா, பர்த்தன் தோனானா என்னது? வெசல். பர்த்தன்னா வெசல். ஸோ வெசல்ஸ வாஷ் பண்ணாங்க. கப்படே தோனா அப்படின்னா வந்து கிளாத்ஸ், துணி துவைச்சாங்க. குயசே பானி லானா அப்படின்னா வாட்டர்ஸ டெச் பண்ணாங்க. ஸோ வாட்டர் எடுத்துட்டு வந்தாங்க. காய் और बकरियों का दूध दुहना அப்படின்னா என்ன அர்த்தம்? காய்னா மாடு, அண்ட் பக்ரியோனா கோட். இது ரெண்டுத்துல இருந்தும் பால் கறந்தாங்க. அண்ட் और சப்ஜி உகானா, சப்ஜினா என்னது? வெஜிடபிள்ஸ் உகானா க்ரோ பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் லைன் ரீட் பண்ணலாம். धनी का काम था बिन्नी की देखभाल करना। बिन्नी आश्रम की एक बकरी थी। धनी को अपना काम पसंद था, क्योंकि बिन्नी उसका सबसे अच्छी दोस्त थी। धनी को उससे बातें करना अच्छा लगता था. ஸோ நெக்ஸ்ட் இங்க வந்து தனியோட காம் பத்தி சொல்றாங்க. ஸோ தனியோட காம், அதாவது தனி என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பின்னிக்கு தேக் பால், பின்னிய பாத்துக்கிறது, அதுதான் வந்து தனியோட வேலை. பின்னி ஆசிரம் கி ஏக் பக்ரி தி, அவன் வந்து பின்னின்றது இங்க யாரு? ஆசிரமத்துல இருக்க ஒரு பக்ரி, கோட்டு. பக்ரினா கோட். தனிக்கோ அப்னா காம் பசந்த் தான், அதாவது தனிக்கு அவனோட காம், அவனோட வேலை ரொம்ப பசந்துனா பிடிச்சிருந்துச்சு. क्योंकि ஏன் அப்படின்னா பின்னி உஸ்கி சப்சே அச்சி दोस्त थी, ஏன்னா பின்னி அப்படி அந்த கோட் வந்து தனியோட சப்சே அச்சா ரொம்ப நல்ல ஒரு ஃப்ரெண்டு. தனி கோ உஸ்ஸே பாத்தே கர்னா அச்சா லக்தா தா. சோ அவன் கிட்ட பேசிட்டு இருக்குது, பாத்தே அப்படின்னா பேசுறது, அவனுக்கு நல்ல ஒரு ஃபீலிங். he loves to speak with that goat. பின்னிக்கு வந்து அந்த கோட் கூட பேசுறது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நெக்ஸ்ட் லைன் படிக்கலாம். उस दिन सुबह धनी बिन्नी को हरी घास खिलाकर उसके बर्तन में पानी डालते हुए. ஸோ நெக்ஸ்ட் இந்த லைனுக்குரிய மீனிங், உஸ் தின் சுபக், சுபக்னா மார்னிங், ஒரு நாள் காலையில, தனி பின்னி கோ ஹரி காஸ். ஸோ தனி என்ன பண்ணா அந்த கோட் பின்னிக்கு ஹரி காஸ் அப்படின்னா கிரீன் கலர் கிராஸ் வந்து கிலாக்கர் அப்படின்னா ஃபீட் பண்ணா. அதுக்கப்புறம் என்ன பண்ணா? பர்த்தனா நம்ம ஏற்கனவே வெசல்னு பார்த்தோம். வெசல் என்ன பண்ணா? பானி டால்தே ஹுயே, பானிய வந்து ஊத்தி வச்சா. ஸோ இத வந்து தனி பண்ணா. ஸோ நெக்ஸ்ட் இத பண்ணிட்டே அவன் வந்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் பேஜ்ல. அத பண்ணிட்டு அவன் போலா என்ன வந்து போலா பண்றா நம்ம ரீட் பண்ணலாம். कोई बात जरूरी है बिन्नी, वे सब गांधी जी के कमरे में बैठकर बातें करते हुए.
करते हैं बातें करते हैं। कोई योजना बनाई जा जा रहे हैं रही है मैं सब समझता हूँ मैं सब समझता हूँ तो என்ன போலானா என்ன சொன்னா இந்த மாதிரி ஃபீட் பண்ணிக்கிட்டு कोई बात जरूर है बिन्नी அதாவது ஏதோ ஒண்ணு something is going on ஏதோ ஒண்ணு இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றதுதான் அவன் வந்து ஜரூர் है बिन्नी அப்படின்னு சொல்றான் சப் காந்திஜி கே கம்ரேனா என்னது காந்திஜியோட ரூம் கம்ரேனா ரூம் बैठ करना உட்காரது உட்கார்ந்துட்டு बातें करते எல்லாருமே வே சப் அப்படின்னா ஆல் த பீப்புள் எல்லாருமே காந்திஜியோட ரூம்ல உட்காந்துட்டு ஏதோ வந்து பேசிட்டு இருக்காங்க போய் யோஜனானா என்ன முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் பேஜ்ல யோஜனாலாம் பிளான் சோ ஏதோ ஒரு பிளான் பனாயி ஜா ரஹி ஹை அப்படின்னா ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க மே சப் சமஜ்தா ஹூ சோ எனக்கு எல்லாமே புரியுது சமஜ்தா அப்படின்னா புரியுது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றான் बिन्नी ने घास चबाते हुए सिर हिलाया जैसे कि वह धनी की बताता बात समझ रही हो धनी को भूख लगी சோ இந்த லைன்ஸோட மீனிங் பார்க்கலாம் பின்னி நே காஸ் சபாத்தே அப்படின்னா காஸ் சபாத்தேனா அந்த கிராஸ வந்து சூ பண்ணிட்டு இருக்கு அந்த கோட்டு சீர் ஹிலாயா அப்படின்னா தலைய ஆட்டிட்டு இருக்கு ஹெட் நாட் பண்ணிட்டு இருக்கு சோ அத வந்து பார்க்கும்போது எப்படி தோணுச்சு அப்படின்னா ஜேசே கி வக் தனி கி பாத் சமஜ் ரஹி ஹோ அதாவது அவன் சொல்றதெல்லாம் அது கேட்டுட்டு தலையாட்டிட்டு இருக்க மாதிரியே இருந்துச்சு அது வந்து இந்த மாதிரி கிராஸ வந்து சூ பண்ணிட்டு இருக்காது சோ ஜெய்சே ஹி வக் தனி கி பாத் சமஜ் ரஹி தி புரிஞ்ச மாதிரி அது தலையாட்டிட்டு இருந்துச்சு தனி கோ பூக் லகி அப்படின்னா என்ன அர்த்தம் அவனுக்கு இப்ப தனிக்கு பசி எடுத்துச்சு ஹங்கிரி कूदती फादती बिन्नी को लेकर वह रसोई घर की तरफ चला उसकी माँ चूल्हा फूंक रही थी और कमरे में धुआं बढ़ रहा था சோ இந்த லைனோட மீனிங் பார்க்கலாம் அதாவது குல்தி ஃபாத்தி அப்படின்னா சும்மா ஜம்ப் பண்ணிட்டு அவன் போறான் பசியில வந்து ஓடி போறான் எங்க போறான் லேக்கர் பஸ் ரசோய்கர்னா எங்க கிச்சன் சோ கிச்சன் சைடு அவன் ஓடி போறான் தரஃப் சலா அங்க வந்து யார் இருக்காங்க கிச்சன்ல உஸ்கி மா சோ அவங்க அம்மா இருக்காங்க சுல்ஹா அப்படின்னா ஸ்டவ் சோ ஸ்டவ்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அம்மா ரஹீத்தி அதாவது ப்ளோ பண்ணிட்டு இருக்காங்க சோ அந்த காலத்துல இந்த விறகடுப்பு எல்லாம் இருக்கும்ல சோ அதுல சமைச்சிட்டு இருக்காங்க சோ அதுல ப்ளோ பண்ணி தான் சமைக்கணும் இல்லையா சோ அதனால ஊதிட்டு இருக்காங்க அவங்க ஊத அந்த ஸ்டவ்ல இருந்து விறகடுப்புல இருந்து எப்படின்னா ஸ்மோக் வருது ஸ்மோக்கு வந்து துவா சோ துவானா ஸ்மோக் சோ ஸ்மோக் உள்ள பர் ரஹா அப்படின்னானது பர்னா ஃபில் ஆயிருக்கு சோ அந்த கம்ரி அந்த ரூம் ஃபுல்லாவே என்ன இருக்கு ஸ்மோக்கால ஃபில் ஆயிருக்கு அவங்க அந்த அடுப்பை வந்து சமைச்சிட்டு இருக்கிறதுனால ஊதி சமைக்கிறதுனால நெக்ஸ்ட் லைன் நம்ம ரீட் பண்ணலாம் अम्मा कहाँ गांधी जी जा रहे हैं उसने पूछा कांपते हुए माँ बोली वे सब यात्रा पर जा रहे हैं यात्रा कहाँ जा रहे हैं धनी ने सवाल किया समुद्र के पास कहीं अब सवाल पूछना बंद करो और यहाँ से जाओ यहाँ से धनी சோ வந்து அம்மா கிட்ட அவன் கேக்குறான் அம்மா காந்திஜி வந்து கஹி ஜா ரஹே ஹை எங்க வந்து போறாரு அப்படின்னு வந்து உஸ்ஸே பூச்சா அவன் வந்து கேக்குறான் அம்மாட்ட காஸ்தே அப்படின்னா காஃப் பண்ணிட்டே அவங்க அம்மா அந்த ஸ்மோக்கா இருக்குல்ல சோ அதனால இருமிட்டே என்ன சொல்றாங்க ஏ மா பூரி
वे सब यात्रा पर जा रहे हैं அவர் வந்து ஒரு யாத்திரைக்கு போறாரு ஒரு யாத்திரை கிளம்புறாரு காந்திஜி यात्रा कहाँ जा रहे हैं எங்க போறாரு யாத்திரைக்கு அப்படின்னு धनी ने सवाल किया सवालना என்ன क्वेश्चन கேக்குறான் सवालना क्वेश्चन समुद्र के पास कही समुद्र के पास ना सी கிட்ட போறாரு अब सवाल पूछा बंद करो और जाओ यहाँ से அதாவது இந்த क्वेश्चन கேக்குறலாம் இங்க ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க அவங்க அம்மா அம்மா ஜரா குஸ்ஸே से बोली गुस्सेना ஆங்கிரி ரொம்ப கோவமா சொல்றாங்க பஹ்லே முझे खाना पकाना दो சோ நான் சமைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் சமைச்சிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்றாங்க சோ நெக்ஸ்ட் லைன் ரீட் பண்ணலாம் धनी सब्जी की क्यारियां की तरफ निकल गया जहां बूदा बिदा आलू खोद रहा था बिदा चाचा धनी उसके पास बैठ गया अब भी यात्रा पर जा रहे हैं क्या बिदा ने सिर हिलाकर मना किया उसके कुछ बोलने से पहले धनी ने उतावले होकर पूछा कौन जा रहे हैं कहाँ जा रहे हैं क्या हो रहा है சோ இந்த பேரோட மீனிங் பாருங்க தனி சப்ஜிக்கு கியாரியும் அப்படின்னா வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணிருப்போம்ல சப்ஜினா வெஜிடபிள்ஸ் அங்க இருக்க பிளேஸ் அந்த பிளேஸ் ஒரு கார்டன் மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் க்ரோ பண்ணிருப்போம்ல அந்த பிளேஸ்க்கு வந்து நிக்கல் கயா அங்க வரா ஜஹா அங்க வந்து என்ன பண்றாங்க அங்க வந்து என்ன பாக்குறாங்கன்னா பிதா சாச்சான்னு ஒருத்தவர் வந்து அவர் வந்து வயசானவர் பூதா அப்படின்னா வயசான ஓல்டு அங்கிள் சோ அந்த அங்கிளை வந்து பாக்குறாரு சோ ஆலு கோத் ரஹாத்தா அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு பொட்டேட்டோவை வந்து கோத் ரஹாத்தா அப்படின்னா பிளான் பண்ணிட்டு இருக்காரு விதா சாச்சா அப்படின்னு கூப்பிடுறான் தனி உஸ்கே பாஸ் பைட் கயா சோ அப்படி கூப்பிட்டு அவங்க அந்த அங்கிள் பக்கத்துல போய் உட்காந்துட்டு ஆப் பி யாத்ரா பர் ஜா ரஹே ஹே கியா சோ நீங்களும் அந்த யாத்திரைக்கு போறீங்களா அப்படின்னு வந்து அவன் வந்து விதா சாச்சாட்ட கேக்குறான் விதா நே சீர் ஹிலாக்கர் மனா கியா அவர் சும்மா தலைய மட்டும் ஆட்டிட்டு எஸ்ன்ற மாதிரி அவர் வந்து மனாக்கியா அவரோட கன்செப்ட கொடுக்குறாரு ஆமா நான் போறேன் அப்படின்ற மாதிரி தலையாடுறாரு உஸ்கே குச் போல்னே சே பஹ்லே தனி நே உத்தாவ்லே ஹோக்கர் பூச்சா அதாவது கொஞ்சம் கூட பொறுமையே இல்லாம அடுத்து அவர் ஆன்சர் பண்றதுக்கு முன்னாடி அவர் தலையை மட்டும் தான் ஆடி இருக்காரு இம்பேஷன்ட்லி அவன் என்ன பண்றான் அடுத்தடுத்து கொஸ்டின் அவர் முன்னாடி கேக்குறான் கவுன் ஜா ரஹே ஹே யாரு போறாங்க கஹா ஜா ரஹே ஹே எங்க போறாங்க கியா ஹோ ரஹா ஹே என்ன நடக்குது இங்க அப்படின்னு வந்து அடுத்தடுத்து கொஸ்டின் கேக்குறான் அந்த பையன் So that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஸோ இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இது பெரிய சாப்டர் மொத்தம் 8 பேஜஸ் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் 2 பேஜஸ் தான் பார்த்திருக்கோம் ஸோ மீதி பேஜஸை வர வீடியோஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஸோ அது தவிர உங்களுக்கு ஏதாவது ஹிந்தி வேர்ட்ஸோட மீனிங் தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல் தேங்க்யூ